டாஸ்மாக் கடைகளின் நேரம் குறைப்பு அறிவிப்பு பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியலாம். தமிழ்நாட்டில் தான் அது போல பிரச்சனைகள்லாம் இருக்குது. பாண்டிச்சேரியில் அது போல இதை விட எத்தனையோ வருஷமா சாப்பிட்றாங்க, அங்கெல்லாம் பிரச்சனை வரல. இங்கே பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் தான் அது போலலாம் சில இது பண்ணுறாங்க. அது நடைமுறைப்படுத்தும் போது சரியாயிடும்னு எங்களுடைய. தண்ணி அடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சேர்த்தா யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் சேர்த்தா, 11 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் சேர்த்தா, எதுவாக இருந்தாலும் சேர்த்தா, எதுவும் எங்களை குடிக்காத ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் ஃபேமிலிலாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்களாம் வந்து எப்போ எவ்வளோ குடித்தாலும் நாங்கள் இதான் பண்ண முடியும். ஓரளவு நல்ல இதுதான் இது. இருந்தாலும் படிப்படியாக குறிப்பிட்ட கொஞ்ச காலத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால் எவ்வளோ குற்றங்கள் குறையும், எவ்வளோ என்னென்னோ நடக்குது, அதெல்லாம் மது விலக்கை எடுத்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க நல்லாயிருக்கும். இது ஓரளவு இப்போ இவங்க ஸ்டார்டிங் பீரியடில் இது நல்லது செய்து நல்லது தான். இது எல்லாரோட குடும்பத்திலயும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆயிருக்கு. அதனால பெண்கள் எல்லாரும் அழுதுகிட்டு வீட்டுல பல பிரச்சனைகள்லாம் இதால உருவாயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா மூடணும் என்னோட விருப்பம். 500 கடை குறைச்சது சார். அது படிப்படியாக ஒரு கிராமத்தில் குறைச்சின்னு வருவாங்க. அது இப்போ இருக்க நம்ம உடனே அமல்படுத்த முடியாது. உடனே கடையை எடுக்க முடியாது. இருக்கிற தொழில் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு மாற்று தொழில் கொடுக்கணும். மாற்று தொழில் கொடுத்து தான் அப்புறம் அதுக்கு ஒரு குறைக்கணும். சாப்பிட்ட திடீர் சாப்பிட்டவங்களை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்களால முடியாது. அதுக்கு ஒரு தக்க வைத்தியம் பார்த்துக்கின்னு அவங்களுக்கு கொடியடியாக குறைச்சி ஒவ்வொரு கடையாக 10 கடை இடத்துல ஒரு கடையை குறைக்கணும். 9 இப்படியே குறைச்சி வச்சுன்னா கடை சுத்தமாக எடுத்துட்டாங்கன்னா மதுவிலக்கு இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பள்ளி கல்லூரிகளில் உள்ள ஒயின் ஷாப்பாக இருக்கட்டும், மற்றபடி காலேஜ் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு முறையை ஏற்படுத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படின்னு கொண்டுட்டு போகாம இதற்கு படிப்படியா அப்படிங்கிற ஒரு திட்டம் தேவையில்லை. இதற்கு முழுக்க மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் கோரிக்கையை ஏற்று இதை முழு மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறது மக்களுடைய சார்பில் என்னோட கோரிக்கை.